ஐயோ எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் யாருக்காச்சும் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் ஆவரேஜ்னு நிறையா மிக்ஸ்ட் ரிவ்யூஸை நீங்கள் கேட்கலாம். பட் என்னை பொறுத்தவரை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் டியோட பர்ஃபார்மன்ஸ், எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் அண்ட் மெயினாக துஷாராவோட கீ ரோல் இல்லைனா இந்த படம் அட்லீஸ்ட் ஒரு லெவல்கே வந்திருக்காது. பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா கேரக்டர்ஸோட ஆக்டிங், அந்த ஸ்லாங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக நம்ம பெரிய பாய் நானும் இங்கே இருக்கேன்னு நிறைய சம்பவம் லோடிங்னு காமிச்சிட்டாரு இந்த படம் மூலிமா. ஏன்னா அயலான் ராயன் சாங்ஸ்லாம் பார்த்து ஆடியன்ஸ் அவரை ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. வி வாண்ட் ஓல்டு பாய்னு ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ணாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம பழைய யுவனை கேட்டோம், அதான் நம்ம யுவன் ஸ்டாரில் பழைய யுவன் போட்ட சாங்க அப்படியே போட்டுட்டாரு. பட் இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டே பண்ணலை, ஆனால் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் நம்ம சனா பாடின பாட்டு இன்ஸ்டா ஃபுல்லாக மில்ஃப் பண்ணிடுவானுங்க. இனி மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு. அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் சாங்கும் தேவைப்படுற இடத்துல கரெக்டாக இருந்துச்சு. இப்போது நெகட்டிவ்ஸை பார்ப்போம். மோஸ்ட்லி ஒரு படத்தில் வில்லனை எப்படி காட்டுறோங்கிறதா மெயினே. பட் எஸ்ஜே சூர்யாவை இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஸ்டோரியை பொறுத்தவரை ஆஸ் யூஸ்வல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் இந்த படத்தோட ஸ்டோரி 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே எழுதுனதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலே தனுஷ் ரைட்டராக ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார். எமோஷன்ஸும் சில இடத்துல ஒர்க் அவுட்டே ஆகலை. ஒரு சீனுக்கு அப்புறம் இது தானே நடக்க போகுதுன்னு நம்மளே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது ரிலீஸ் ஆன பெரிய டேரக்டர்ஸோட படத்தை கம்பேர் பண்ணால் டியோட ராயன் டயர் 1 லிஸ்ட்டில் வந்திருக்கு. ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப், அதுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரியாமல் எங்கெங்கேயோ போய் ஒரு வழியாக முடிச்சிட்டாரு. செல்வராகவன் வழக்கம் போல் தண்ணி கேன் போட போகிறாருன்னு நினச்சேன். பட் கம்பேரிட்டிவ்லி ஓகேவாக இருந்துச்சு. அவருக்கு ஒரு ரா லுக் கொடுத்து நிறையா ரா சீன்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் ஒரு கேரக்டர் டெவலப் ஆகிருக்கும். தனுஷோட அப்பா அம்மா என்ன ஆனாங்கிறத படத்தில் எங்கேயுமே சொல்ல வரலை. அது ஒரு டாட்டாவே இருக்குது. ஒரு சில டி கன்னிஸ் அதெல்லாம் சீக்ரெட் ப்ரோ பார்ட் 2ல் வரும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட் 2 பற்றி யோசிக்காத டியவே பார்ட் 2க்கு ஐடியா கொடுத்து எடுக்க வச்சுருவாங்க போல். மொத்தத்தில் தனுஷோட ராயன் ஆஃப் குக்குடு இன்னும் நல்லா குக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர்லாம் பண்ணிவிடுங்கடா பாய்ஸ். மீண்டும் ஒரு மொக்க வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை. யாராவது பாத்தீங்களா?